கேளிக்கானூர் என்ற கிராமத்திலிருந்து எங்கள் மருமகனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கோயம்புத்தூர் மாநகரத்தில் உள்ள ராயல் கேர் ஆஸ்பத்திரியை அணுகினோம். பின்பு நம்ம அரிச்சல் டாக்டர் அவரை கன்சல்ட் பண்ணோம். அவர் வந்து அதுக்கு உண்டான வைத்தியம் பண்ணினார். ஒரு 15 நாளை குணப்படுத்தி எங்கள் மருமகன் நல்லா புனவாகி வீட்டுக்கு திரும்பினார். வீட்டுக்கு திரும்பிய நேரத்தில் என் மனைவிக்கு உடல் ரீதியில் வயிற்று வலி வந்து ஏற்பட்டது. அதற்கு காரணமாக வந்து நமது மேடம் கல்யாணகுமாரி அம்மா அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அதுக்கு உண்டான சதையை எடுத்து பரிசோதித்தது. அதனுடைய பரிசோதனையிலிருந்து ரிப்போர்ட் வந்ததும் புற்றுநோய் என்ற வியாதி ஒன்று உருவாகிவிட்டது உங்களுக்கு. அதனால் நமது சுதாகர் சார் டாக்டரை அணுகுங்கள் என்று அம்மா பரிந்துரை பண்ணினார்கள். அதன் அம்மாவின் பரிந்துரையை ஏற்று நம் சுதாகர் சாரை அணுகினோம். அவரும் அதற்கு உண்டான வைத்தியத்தை பார்த்தார்கள். இந்த மருத்துவமனையில் நல்ல சிகிச்சையும் மருத்துவர்களும் அவர் இப்போ இந்த வைத்தியத்துக்கு உண்டானதுகள் வந்து ஒரு 2 மாத காலத்தை நீட்டிப்பு நாங்கள் அனுமதித்தோம். அது சிகிச்சையும் பெற்றோம். பின்பு அவர் அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்த பின்பு உங்களுக்கு பாதிக்கு மேல் குறைந்து விட்டது. நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை சார் டாக்டர் சுதாகர் சார் அவர்கள். பின்பு நமது கல்யாணிக்குமாரி மேடம் அவர்களும் டாக்டர் சுகுமார் சார் அவர்களும் இணைந்து அந்த பெரிய ஆப்ரேஷனை நல்லா செய்து எங்களுக்கு ஒரு 4 மணி நேர ஆப்ரேஷன் நல்லா செய்து எங்களுக்கு மன நிம்மதியாக அதை செய்து கொடுத்தார்கள். பின்பு ஒரு 2 மாத கால இடைவெளிக்கு பிறகு பரிந்துரை செய்தார் சுதாகர் டாக்டர் அவர்கள். கணினி செய்து கொண்டால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், இல்லை என்றால் பக்க பலன் ஏதாச்சும் ஏற்பட்டு விடுமோ அதற்கு வழி விடக்கூடாது, நீங்கள் கதிர்வீச்சையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை செய்தால் அதன்படியாகவே நாங்கள் ஒரு 30 நாட்கள் கதிர்வீச்சையும் மேற்கொண்டோம். சுதாகர் சார் டாக்டர் அவர்கள் அமெரிக்கன் ஹான் காலேஜ் இன்ஸ்டியூட்டில் சார் அன்பு சார் அவர்கள் விண்ணனை கதிர்வீச்சை மேற்கொண்டோம். அதில் எனக்கு அன்றுதான் மிகவும் நன்மையாகவோ, எனக்கு ரொம்ப பலனாகவோ, எனக்கு நல்ல இழப்பாகவோ, என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு ஒரு குறைந்தபட்சம் அவருக்காக உண்டான ஒரு நிதி கூட குறைந்தபட்சமாக எடுத்துக்கொண்டு என் மனைவிக்கு நன்மையாக செய்து கொடுத்தால் எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது. பின்பு நான் இந்த இரவு அந்த ரேடியேஷனை முடித்து கொண்டு பின்பு இப்பொழுது 1.5 மாத 2 மாத காலங்களுக்கு பின்பு ஸ்கேன் செய்து பெட் ஸ்கேனும் சிடி ஸ்கேனும் செய்து அதில் வந்த ரிப்போர்ட்டு வந்து என் மன நிறைவாகவும் எந்த வியாதி பக்க விளைவு இல்லை என்று வந்த சரத்தினால் ராயல் கேர் அமெரிக்கன் ஆன்காலேஜ் இன்ஸ்டியூட்டுக்கு நன்றியும் நம்ம டாக்டர் அன்பு சார் அவர்களுக்கும் எனக்கு இணைந்து செயல்பட்ட 4 டாக்டர்கள் சுதாகர் சார் சோபமாட்டி சார் நமது மேடம் கல்யாணிக்குமாரி அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தை சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போல வியாதி உள்ளவர்கள் வந்து இந்த மருத்துவமனை அருகே பயன்படுவர்கள் சில நாட்களிலே குணமடைகிறது. நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் இணைந்து கொள்வது நம் உணவுக்கேத்தால் கெடுதலை உண்டாக்குமே தவிர அது மன நிம்மதியை ஏற்படுத்தாது என்று சொல்லி